ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ்க்கு போக போகிறோம். நாங்கள் வந்து மைசூருக்கு 2 times வந்திருக்கோம். பட் அந்த பிளேஸ்க்கு போகிற இதுவே இல்லை, போகவே முடியல. இப்போ வந்து சரி நம்ம இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு லஞ்சுக்காவது அங்கே போயிடலாம். ராயல் லஞ்ச் அது எங்கே அப்படின்னா, நம்ம வந்துட்டு லலித் மஹால் பேலஸில் வந்து லஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். டிக்கெட்ஸ் டேபிள் புக் பண்ணிட்டோம். அங்கே வந்து ஃபுட்டு எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியல. பட் பார்க்கலாம். பர் ஹெட் வந்து 1000 சொல்லியிருக்காங்க காஸ்ட்டு. ஸோ நான் வந்து 245 இருக்கணும். இப்போ ஆல்ரெடி 220. நம்ம இங்கேக்கும் நம்ம தங்குற பிளேஸ்க்கும் லலித் மஹாலுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மி தான். அதனால நாங்கள் வந்துடுவோம். அங்கே வந்து பஃபெட் இந்த மாதிரி அதான் லஞ்சுக்கும் நீங்க போகலாம், இல்ல டின்னருக்கோ போகலாம், இல்ல ஒரு சுத்தி பார்க்கணும்னாலும் போகலாம். நம்ம இன்னைக்கு வந்து லலித் மஹால் பேலஸ்ல லஞ்ச் முடிச்சுட்டு சுத்தி பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். என்ன நடக்குதுன்னு பாருங்க. வாவ், மாளிகை எப்படி தெரியுது? தெரியுதா? தெரியுது. ஆமா, செம்மையா இருக்குல. ஆமா, அந்தலாம் இல்ல. இது இந்த பேலஸ் வந்து நீங்க நிறைய படத்துல இல்லப்பா, இது லலிதாவா? லலிதா இல்லப்பா, லலித் மஹால் பேலஸ். லலிதான்னு போட்டுக்குது அங்க போர்ட்ல. எங்க போட்டுக்குது லலிதா? இருங்க, அங்க ஃப்ரண்ட்ல போனா போர்ட் தெரிஞ்சிரும் பாரு. ஐயா கொஞ்சம் விடுங்க ஐயா, பசிக்குது ஐயா எங்களுக்கு. லலிதா மஹால் பேலஸ். லலிதாவா? ஓகே. அதான் எனக்கு தெரியுது, லலிதா மஹால். இப்போ நம்மளுக்கு என்ட்ரன்ஸ்க்கு ஒன்லி ஃபீஸ் வாங்குவாங்களா, இல்ல நம்ம லஞ்ச் புக் ஆயிக்குதுன்னு சொன்னோம். லஞ்ச் புக் ஆயிருக்குன்னு சொல்லுங்க. அவங்க வந்து இல்ல என்ட்ரன்ஸ்க்கு ஃபீ பே பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, வராங்க இரு. இப்போ நம்ம இங்க பே பண்றோம்ல 200. இப்போ நம்ம பஃபேட்ல அங்க சாப்பிடுறோம் இல்ல, அதுல வந்து மைனஸ் பண்ணிக்குவாங்க. 200 மைனஸ். ஓகே. உள்ள சுத்தி பார்க்கிறது அப்படியே சுத்தி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா விட்டுட்டாங்க நம்மள. பாக்குறதுக்கு கண்புல்லா காட்சியா இருக்குல்ல. இந்த போகன் படம், காதலன் படம். ஆமா, காதலன் வருது. பூகன்ல வரும் ஒரு பாட்டு. போகன்னா பூகனா தெரியல. போகன். வாவ் சூப்பர். செம்மையா இருக்கு. இந்த காலத்துல எப்படி வாழ்ந்துக்கறாங்கல்ல. நிறைய ஷூட்டிங் பா. யஷ் படம் இப்ப வந்துச்சா? இது கேஜிஎஃப் இதுல எடுத்தாங்க. படமே இங்க தான் எடுத்தாங்க. யஷ் வந்து ஆமா. ஏன் முத்து படம் திவான் அப்படின்னு வர்றாரு. இதுதான் சூப்பர். நம்ம அப்புறமா அங்க கார் போட்டு போட்டோ ஷூட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கு பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம போயிட்டு லஞ்ச் சாப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் பசி எடுக்குது. வெல்கமிங்காக இருக்கும் இங்கே. என்ட்ரன்ஸ் வாங்க மகாராணி, வாங்க போங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறியா? எங்கப்பா? செகண்ட் ரைட்டா? எப்படி இருக்குது பார்த்தியா? சூப்பர். ஆனால் நடத்துன எனக்கு வா, நான் நிறைய எடுத்துட்டுக்கிறேன். இங்கே நிறைய ஓவர டைம் வந்துக்கிறேன் நான். ஸ்லோவா உள்ளக்கிற குட்டி கூட வந்துச்சு பேலஸ்க்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா இந்த சந்திரமுகி இதெல்லாம் நீ பார்த்துருப்பேன். இந்த சீன்ஸ்லாம் இந்த ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குது பார்த்தியா? சந்திரமுகி ஆடமே தோம். ஆமாம். ஸோ இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. இந்த டைனிங் ஹாலு, இங்கே டான்ஸ் நடக்கும். இப்போது ஷூட்டிங் இல்லாத டைம் வந்து இது மாதிரி பஃபெட் மாதிரி லஞ்சு. ஷூட்டிங் இருந்துச்சுன்னா இங்கே டான்ஸ் நடக்கும். மேட்டுக்குடி படம் பார்த்துக்கிறியா? கார்த்திக் கவுண்டமணி படம். அதெல்லாம் இங்கே தான். பெட்ரூமே இங்கே தான் வச்சுருப்பாங்க. ஆமாம், சூப்பராக இருக்கும். நிறைய இந்த படம் கூட, தமிழ் படம். இந்த இவன் யாராவது மிர்ச்சி சிவா வந்து டான்ஸ் ஆடுவான் தருவான், காமெடியா 2 பேரும். மிர்ச்சி சிவாவும் அப்புறமா இவர் யாராவது காமெடியன் ஒருத்தர் இருப்பார். 2 பேரும் காமெடி ஆடுவாங்க பாரு, இப்படி வாழைப்பொல்ல ஆடுற மாதிரி. அது அப்போ காதலன் படத்தில் வந்து பிரபுதேவா மாஸ்டர் வந்து அவங்க அந்த ஹீரோயினோட கோலம் போடுவார் டான்ஸ் ஆடி. அதெல்லாம் இங்கே தான்.
கன்னடா படத்தில் வந்து நிறைய வந்திருக்குது. இது சந்திரமுகி 2 அதில் கூட எல்லாமே இதுதான். சூப்பராக இருக்குது. ஃபுட்டு சூப்பரா 2:45 க்ளோஸ் ஆகிடும். சாப்பிட்ரு எல்லாத்தையும். நல்லா இருக்கா? ஆனால் பஃபேட்டெல்லாம் நம்மளுக்கெல்லாம் செட் ஆகாது. அதாவது எப்படி சாப்பிட்ணும் தருமா, மாடு மாதிரி அடிச்சு சாப்பிட்ணும் 2 வாட்டி 3 வாட்டின்னு. ஒரே வாட்டி சாப்பிட்டாக்கணும். அவரே கேட்குறாரு, ஏன் சார் நல்லா தான் சாப்பிட வேண்டியது, சும்மா காசு கொடுக்குறீங்களேன்ட்டுன்னு. அது எப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். இந்த மாதிரி இடத்துல வந்து லக்ஸுரியாக சாப்பிட்ணுன்ட்டுன்னு சாப்பிட்டாச்சு. சூப்பர். அவ்வளோதான் டைம் ஆயிடுச்சு. ஸோ எல்லாம் கிளியர் பண்ணுறாங்க. அவ்வளோதான். அது டைம்னா டைம் தான். ஒரு 3 மணி வரைக்கும் விட்டாங்க போனோம். அவ்வளோதான். 3 o'clock வரைக்கும் விட்டாங்க. அதுக்கப்புறமா கிளியர் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெசர்ட் எல்லாம் வச்சுக்கிறாங்க. ஃப்ரூட் சாலடு, மாவனே பாயாசம் பாயாசம் எல்லாம் இருக்குது. மைசூர் பாக்கு, ஃப்ரூட் சாலடு, ஸ்ட்ராபெரி, சோஃபுல், பிளாக் ஃபாரஸ்ட் பேஸ்ட்ரி, ஐஸ்கிரீம் ஒண்டி சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளேஸ் நீங்கள் பார்த்து கண்டுபிடிங்க. இது எந்த படத்தில் பார்த்துக்கிறீங்கன்ட்டு. நீ கண்டுபிடி. இங்கே உக்காந்து இருப்பாங்க. ஓகேவா? கேஜிஎஃப் படத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே உக்காந்து இருப்பாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து புழுக்கமாக இருக்குது, ஹெலிகாப்டர் மேலே வரும். ஸோ அது வந்து இந்த சீன் தான். இங்கே தான் அது. ஸோ இப்போ வந்து யாஷு, அப்புறமா இந்த ஹீரோயின் ரீனா, அது பேர். அந்த படத்தில் ரீனா, ரியலில் தெரியல எங்களுக்கு. ஸோ இங்கே தான் அந்த ஸ்பாட்டு. ஆக்சுவலாக இது என்னன்னா கை கழுவுற இடம். இது வெளியே வந்து கை கழுவுற இடம் இது, லஞ்சு முடிச்சுக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போய்ட்டு எல்லாம் சுற்றி பார்க்கலாம். ஆயிடுச்சு, சாப்பிட்டாயிடுச்சு. இப்போ எப்படி இருந்துச்சுப்பா ஃபுட்டு? சூப்பராக இருந்துச்சுல்ல? நல்லா இருந்துச்சு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து ரூம் போடணுன்னா ரூமே கிடைக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அது ஏன்னா தெரிய மாட்டேங்குது. 35,000 ரூபாய் ஒரு நாளைக்கு வீக்கெண்ட்ஸில். ஸோ வந்து எப்பவுமே இங்கே ஜாஸ்தியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ரொம்ப ஹைஃபையாக இருக்கிறவங்க வந்து தங்குவாங்க மேலே. இங்கே நிறைய, ஏன்னா சினிமா ஆக்டருங்கெல்லாம் தங்குவாங்களா, அவங்க ரூம் இருக்கும். ரஜினி சார் தங்கியிருந்து, யஷ் சார் தங்கியிருந்து, கார்த்திக் சார், கவுண்டமணி சார், நிறைய பேர், பிரபுதேவா சார், இந்த புடவை ஷூட்டிங்கெல்லாம் பண்ணுவாங்கல்ல புடவை ஷூட்டிங்கெல்லாம் இந்த சரவணா ஸ்டோர்ஸ், RMKV, இங்கே ஆடெல்லாம் இந்த டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க பாரு. அதெல்லாம் வந்து இப்போ நம்ம சாப்பிட்டு இருந்தோமே உள்ளோ, அங்கே தான் எடுக்கிறது. ஓகே, நிறைய கெஸ்ட்டும் வந்துனே இருக்கிறாங்கப்பா. சாப்பிடாம சும்மா வண்டி வந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, இங்கே உக்கார வச்சுட்டு காஃபி கொடுத்துருவாங்க. அப்போல்லாம் இப்போ தரல காஃபி கொடுப்பாங்களான்ட்டு. ஒன்லி இப்போ சுற்றி பார்க்குறது வண்டி தான் கொடுக்குறாங்க போல். இதோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மெயின். இந்த ஸ்பாட் பார்த்துருப்பீங்க, எத்தனை ரஜினி படத்தில் பார்த்துருப்பீங்க. போனா லிங்காலேருந்து எல்லா படத்துலேயும், முத்து படத்துலேருந்து எல்லா படத்துலேயும் இங்கே எவ்வளோ ஷூட்டிங் ஆகிருக்குது. இங்கே ரூம்ஸ் மேலே. இப்போ நம்ம இங்கே ஒன்லி இது ஃபோட்டோஸு, அது வண்டி தான் இது. இந்த சோஃபாலாம் பார்த்தீங்கன்னா ரஜினி உக்காந்து இருப்பார் முத்து படத்தில். லாஸ்ட் இது அவர் வெளியே போயிடுறாரு தரமா, எனக்கு இது வானா சொத்தெல்லாம் கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லுவார்ல. அப்போ இங்கே தான் உக்காந்து இருப்பார். அப்போ எழுதி கொடுத்துட்டு போயிடுவார். சூப்பர். இங்கே வந்து நிறைய ஜனங்க ஏஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க, ஃபோட்டோ ஷூட்டுன்னு. ஆனால் இதுதான் மெயின். காதலன் படத்தில் வந்து மான் ஓடும். அப்போ வந்து ஹீரோயின் ஓடும் போது பிரபுதாவை ஓடி போய் உள்ளுவாங்க தருமா, அந்த இதுதான் இது, வழி தான் இது. எப்படி பாரு, என்ட்ரி ஒன்லி ஃபார் த ரூம் கெஸ்ட். இப்படி போனோம், இப்படி போயிட்டு இப்படி ரைட்டில் போனோம். ரூம் ஸ்டே பண்ணுறவங்களுக்கெல்லாம் அந்த பக்கம். இது வந்து அப்படியே நாங்கள் மேலே இப்படி கூட போகலாம். மேலே ஃபஸ்ட்டெல்லாம் விட்டுருந்தாங்கப்பா, பூல் யூஸ் ஒன்லி ஃபார் இன் ஹவுஸ் கெஸ்ட் விசிட்டர்ஸ் அலௌடு. நாங்கள் பார்ப்போம். நீ கீழே பார்த்துன்னு இருங்க. பின்னாடி வந்து லான் இருக்குது, ஏதோ ஸ்விம்மிங் பூல் அங்கே தான். அதுதான் ஸ்விம்மிங் பூல். சொல்லலாம், அது ஒன்றே இல்லைடா ஸ்விம்மிங் பூல். அது ஒன்றே இல்லை, அவ்வளோதான். ஏதோ பில்டிங்கு. இப்போ பெயிண்ட் அடிக்க மாட்டாங்களா, பாலஞ்சு போயிட்டு. சரிப்பா, நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போகலாம். அங்கே போய் 2 ஃபோட்டோ எடுத்துன்னு போகலாம். ஃப்ரண்ட்டில் வண்டி பளிச்சுன்னு தான் இருக்குது, பலாப்பழம் தான் இருக்குது. பேக்கில் அடிக்க மாட்டேன்றாங்க. எங்கே மேடம், எங்கே போயிட்டுங்கிறோம் இப்போ? நெக்ஸ்ட்டு அடுத்தது மைசூர் வந்துட்டு மைசூர் சில்க் பார்க்காம போகலாமா?
போலாமா? மைசூருக்கு வந்துட்டு மைசூர் பாக்கு சாப்பிடாம போலாமான்ற மாதிரி நீ சில்க்கு கேட்டுங்கிற. இது யார் உனக்கு சொல்லி கொடுத்தான்னு தெரில. அது நானே தான் வாய் விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மைசூர் வந்து சில்க் சாரீஸ்க்கு வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்ட்டுன்னு. அதனால இங்க ஏதோ சுத்தி சுத்தி பார்த்துனுங்கிறோம். எங்கன்னே தெரில. ஒரு மேப்பை போட்டோம். அது டேக் டைவர்ஷன்ற மாதிரி இதுன்னு ஃபுல் பேலஸே சுத்தி காமிச்சுனுக்குது. பேலஸ்கிட்டயே வந்துனுங்கிறோம் எங்க போனாலும். அதான் இப்போ வந்து மைசூர் சில்க் சாரி வாங்குறோமா நமக்கு தெரியாது, அட்லீஸ்ட் பார்க்கணும். ஆம்பா வா வெளியே வந்து காட்டிட்டு இதா பாரு அது எப்படி இருக்கோ எது இருக்கோ. எங்க பாட்டி வந்து ஒரு மைசூர் சில்க் சாரி எனக்கு கொடுத்தாங்க. அவங்க காலத்துல அவங்க வாங்கிட்டு வந்து அது அவங்க ஒரு வாட்டி தான் கட்டினாங்க. அதுக்கப்புறம் அது எனக்கு கொடுத்தாங்க. நீ ஆட்டியா போட்ட கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. சரி வா பார்க்கலாம். அது உனக்கு ஹெல்தியா வச்சுருந்துச்சுன்னா கண்டிப்பா அது உனக்கு தான் வாங்கி கொடுத்துறேன். நல்லா இருக்குப்பா, சூப்பரா இருக்கு. சூப்பர். அப்படியே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிஃப்ட் மோனாக்கு பிங்க்ன்றதுனால அவங்க ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. ஓகே தேங்க்யூ. நைஸ், இட்ஸ் லுக் குட். தேங்க்யூ சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சாச்சு. பேலஸ் சுற்றி பார்த்தாச்சு. பேலஸ்ல சாப்பிட்டாச்சு. நீ கேட்ட மாதிரி சில்க் சாரி வாங்கியாச்சு. என்னம்மா ஜாலி தான். எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நாங்கள் ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படியே இன்ஸ்டாடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.